வணக்கம். இன்றைய மூல் செய்திகள். தமிழகத்தில் உள்ள 1 லட்சம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 11வது போக்குவரத்து கழக ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை சென்னையில் 2 கட்டமாக நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் முடிவில் குறைந்தபட்ச மாத ஊதிய உயர்வு 2000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 4543 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக 826 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச மாத ஊதிய உயர்வு 2000, அதிகபட்ச மாத உயர்வு 4543 ரூபாய். இதனால் பயன்பெறக்கூடிய தொழிலாளருடைய எண்ணிக்கை 1,13,295. ஆகக்கூடிய மொத்த செலவு 521 கோடியே 45 லட்சம். தற்போது உள்ள 3 ரெவியூக்கு பதிலாக இனி தொழிலாளர்களுக்கு 5 ரெவியூவாக மாற்றி அமைக்கப்படும். சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும். அபாட் எஸ்ஐவி திட்டத்தில் மாநில அளவில் மிக சிறந்த முறையில் பணியாற்றிய சேவை தொண்டு நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியை மையமாக கொண்டு செயல்படும் சேவை தொண்டு நிறுவனம் பல்வேறு நலப்பணிகளை கடந்த 36 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது. இதில் குறிப்பாக HIV-யால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளையும் HIV பாதிப்பை குறைக்கும் வகையில் பல்வேறு கள பணிகளையும் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. இதையொட்டி தமிழகத்தில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய சேவை நிறுவனத்திற்கு மதுரையில் நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருது பெற்ற சேவை பணியாளர்களுக்கு முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் மார்கழி திருவிழாவில் கௌரவப்படுத்தப்பட்டது. பேராசிரியர் சத்யசீலன், சேவை இயக்குநர் கோவிந்தராஜ் பணியாளர்களை வாழ்த்தினார். திருச்சியில் நடைபெற்ற மார்கழி முத்தமிழ் பெருவிழாவில் நடைபெற்ற பிரான்ஸ் நாட்டு பெண்மணியின் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக பரவசப்படுத்தியது. திருச்சி மாவட்ட முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவை கலையரங்கம் வளாகத்தில் உள்ள திறந்தவெளி அரங்கில் நடத்தி வருகிறது. இவ்விழாவில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் நுண்கலை நிபுணர் ஆடிய நடனம் பலரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. நுண்கலை நடனத்தின் நிபுணரான பெண் ஒருவர் கால் விரல்களை மட்டும் ஊன்றியபடி வளைந்து நெளிந்து ஆடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். எலிசபெத் வால்டன் என்பவரது தலைமையில் இயங்கும் அப்ஜெக்டிவ் பிரான்ஸ் இந்தியா என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர் இந்த நடன கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிகளை வலுப்படுத்துங்கள் என்று இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைத்து காங்கிரசாருக்கும் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2 நாள் பயணமாக புதன்கிழமை அன்று தமிழகம் வந்த சென்னை, விழுப்புரம், மதுரை ஆகிய இடங்களில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து பேசிய பொழுது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்து கிராம அளவில் கட்சியை வளப்படுத்தினால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த ஆட்சியை மீட்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இளைஞர் காங்கிரசுக்கு மிகப்பெரிய சவாலான இத்தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை தேடித்தர வேண்டியது நமது கடமையாகும் என்றும் அதன் பிறகு தமிழகத்தில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வெற்றி பெற்று அதன் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவிற்கு தமிழக முதல்வர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றி சந்திரபாபு நாயுடுவிற்கு முதல்வர் கருணாநிதி எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஆந்திர மாநில மக்களுக்கான தங்களது சேவை மிகவும் மதிப்பு மிக்கது. எனவே தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று நாட்டு மக்களின் நலனுக்காக தாங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தின் சார்பில் 7 நாட்களாக நடைபெறும் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவின் துவக்க விழா திருச்சி கலையரங்க வளாகத்தில் உள்ள திறந்தவெளி அரங்கில் முன்னேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தின் செயல் தலைவர் பேராசிரியர் சத்யசீலன் தலைமை வகிக்க மலையூர் சதாசிவம் குழுவினர் முன்னேற்ற இசை நிகழ்ச்சி நடத்தினர். முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தின் செயலாளர் டாக்டர் கோவிந்தராஜ் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்தார். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்கி இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை. நேரு யுவகேந்திர அமைப்பு நடத்தும் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் திருச்சியில் துவங்கியது. நேரு யுவகேந்திர அமைப்பின் சார்பில் திருச்சியில் தேசிய ஒருமைப்பாடு முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகேசன் காசிராஜன் தலைமையேற்க நேரு யுவகேந்திர இளையோர் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு தொடர்கல்வி வாரிய தலைவர் முனைவர் கோவிந்தராஜன் முன்னிலையில் இவ்விழா துவங்கியது. நேரு யுவகேந்திர அமைப்பின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல இயக்குநர் சடா சரவேல் அறிமுக உரை நிகழ்த்தினார். இம்முகாம் டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை திருச்சி கலையரங்க கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. டயர் வாங்கினால் வெங்காயம் இலவசம் என அறிவித்துள்ள வேடிக்கையான விளம்பர நுணுக்கம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. விற்பனையை அதிகரிக்க இலவசம் அளிப்பது என்பது வியாபார யுக்தி. வியாபார யுக்தியினாலும் புதுமையை புகுத்த நினைத்த டயர் வியாபாரி ஒருவர் இலவசத்தையும் சுவாரஸ்யமாக்கியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டயர் வியாபாரி சம்சாம் சிங் கம்பி என்பவர் டிரக் டயர் வாங்கினால் 5 கிலோ வெங்காயம் இலவசம் என்றும், கார் டயர் வாங்கினால் 1 கிலோ வெங்காயம் இலவசம் என்றும் அறிவித்துள்ளார். இந்த இலவச அறிவிப்பு வேடிக்கையானதாக இருந்தாலும் நாட்டில் விலைவாசி உயர்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் என கூறுகிறார். அந்த அத்தியாவசிய வியாபாரி கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஓட்டு அளிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இலவசங்களை இவர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தி முன்னாள் அமைச்சர் கக்கன் பிறந்த தும்பைப்பட்டிற்கு வீட்டிற்கு சென்றும் மதுரையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக மதுரையில் தென் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து பேசிய பிறகு இரவு 8:50 மணிக்கு திடீரென தும்பைப்பட்டிற்கு புறப்பட்டார். இரவு 8:20 மணிக்கு தும்பம்பட்டியை அடைந்த அவர் அங்கு தியாகியும் தமிழக முன்னாள் அமைச்சருமான கக்கன் மணி மண்டபத்திற்கு சென்று அங்குள்ள அவரது வாழ்க்கை வரலாற்று படங்களை பார்வையிட்ட ராகுல் பின்னர் கக்கன் தந்தை விஸ்வநாதனின் வீட்டிற்கு சென்றார். இன்று கக்கனின் நினைவு நாள் என்பதால் ராகுல் காந்தி மதுரையில் உள்ள கக்கனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மருத்துவர் சங்க பொதுச் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி புஸ்லி வீதியில் மருத்துவமனை வைத்துள்ள டாக்டர் வாசுதேவனை புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் மருத்துவமனைக்கு அத்துமீறி புகுந்து தகாத வார்த்தைகளால் பேசி தனது உறவினருக்கு உடனே மருத்துவம் பார்க்குமாறு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் மருத்துவரை தாக்க முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவர் புதுவை ஏடிஎம் சாலை போலீசாரிடம் புகார் செய்ததையொட்டி கல்யாண சுந்தரம் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாசுதேவன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய கிளினிக்கல் 2 நபர்கள் சேர்ந்து ரொம்ப மோசமாக திட்டியதாகவும்
அவரை கொலை மிரட்டல் கொடுத்ததாகவும் சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்னியசாலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்க இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை. விசாரணை ஜனவரி மாத இறுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கு தொடர்பான சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணைக்காக ரகு, சுந்தரேச ஐயர் உள்ளிட்ட 11 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 13 பேர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. 4 சாட்சிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இவர்களில் ஸ்ரீதர் என்பவர் பிறர் சாட்சியம் அளித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஜனவரி 24, 25ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை 180 சாட்சிகளிடம் விசாரணை முடிந்துள்ளது என்பதும் அதில் முக்கிய சாட்சிகள் பலர் பிறர் சாட்சியம் அளித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அதிமுக தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பங்கு பெற்றனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலைய அண்ணா சாலை முன்பு இருந்து புறப்பட்ட பிரம்மாண்டமான பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி மைத்ரேயன் பேசினார். புதுச்சேரி மாநில அதிமுக எம்எல்ஏக்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், ஓமலிங்கம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட 30,000 பேருக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கேரளாவின் மூத்த காங்கிரஸ் தலைவரும் கேரள அரசின் முன்னாள் முதல்வருமான கருணாகரன் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். 92 வயதான மூத்த காங்கிரஸ் தலைவர் கருணாகரன் கடந்த சில தினங்களாக உடல் நலக்குறைவோடு இருந்தார். இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக இன்று உயிரிழந்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான கருணாகரன் 4 முறை கேரள முதல்வராக பதவி வகித்துள்ளார். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 32.92 புள்ளிகள் குறைந்து 19,982.88 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 4.40 புள்ளிகள் குறைந்து 5,980.00 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,902 ரூபாய். நேற்றைய விலையை விட கிராம் ஒன்றிற்கு 4 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுன் தங்கம் 15,216 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 75 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.